நமது திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் இன்று கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை ஒட்டி கலை பண்பாட்டு பாசறை கலைஞர் பண்பாட்டு பாசறை என்ற நிகழ்வு நமது அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நமது விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் மிகச்சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை முழுக்க எல்லாமே ஏற்பாடு பண்ணது அவர் போட்டு பிளான் பண்ணார் என மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சுற்றுலாத்துறை பொறுத்தமட்டில் நமது தலைவர் அவர்கள் மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டு கொடுத்திருக்கிறார். அதன் வாரியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக பல திட்டங்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்துறை சார்ந்த அலுவலர்கள் மூலமாகவும் அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் மூலமாகவும் பல இடங்களில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன வளர்ச்சி பணிகளை கொண்டு வரலாம் சொல்லி வாங்கி அதன் அடிப்படையில் நிதி ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு மிக அது வளர்ச்சிக்காக பாடுபட்டு இல்லை எல்லாமே அந்த மாவட்டத்தை பொறுத்து எந்த மாவட்டத்தில் எது தேவையோ சில இடங்களில் வந்து குளங்கள் இருக்கும், நம்ம அதில் வந்து போட்டர்ஸ் பண்ணலாம், சில இடங்களில் வளர்ச்சி பணிகள் வந்து இது பண்ணலாம், சாகச சுற்றுலா பணிகளை எடுத்துட்டு வரலாம், கடற்கரை வரலாம், கடற்கரை சுற்றுலா கொண்டு வரலாம். எந்த இடத்துல எந்த வசதி இருக்கோ அவர்களை கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் சொல்லியுள்ளார்கள், அதில் கொண்டு வரும். மத்திய அரசு பட்ஜெட்ல மாநிலங்களில் இருக்கிற அந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் வரிசைப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி ஒத்துழைப்பு தருவீங்க? அது எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது அவங்க கொடுக்குற நிதியை பொறுத்து தான். என்ன பொறுத்தாலும் சுதேசன் ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுக்கு இன்னைக்கு இந்த வருஷம் பூரா முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து காசு வந்து சேரல. அவங்க கொடுக்குற அந்த நிதி ஆதாரத்தை வைத்து நாங்கள் செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.